திரைக்கதை மன்னன் பாக்யராஜின் இழப்பு தமிழ் திரையுலகத்திற்கே ஓர் பேரிழப்பு. இந்நிலையில் அவருடைய இறுதி ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. மக்கள் பெருந்திரளாக வந்து தங்களது இறுதி அஞ்சலியை அவருக்கு செலுத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், நேற்றிலிருந்தே இந்த செய்தி தமிழ்நாட்டை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இன்றைக்கு அவருக்கான இறுதிச் சடங்குகள் நடைபெற்று உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. தற்போதைய நிகழ்வு என்ன? தனித்துவமான கதை, நகைச்சுவை கலந்த நடிப்பு, கிராமிய வாழ்வியல் மற்றும் குடும்ப உறவுகளின் ஆழமான உணர்ச்சிகள் பிரதிபலிக்கும் திரைக்களத்தின் மூலம் தமிழக மக்களின் நீங்கா இடம் பிடித்தவர் கே. பாக்யராஜ். அவருடைய மறைவு தமிழக மட்டுமல்ல, தமிழ் திரையுலகத்துக்கும் அல்ல, இந்தியா திரைத்துறைக்கும் பெரிய பேரிழப்பாக பார்க்கிறது. திரைக்கதை மன்னன் என்று பெயர் எடுத்தவர் அவர் மறைவு கேட்டு தமிழ் திரையுலகம் மிகப்பெரிய அதிர்ச்சி உள்ளாகிறது. நேற்றைய தினத்திலிருந்து திரைத்துறைகள் மட்டுமல்ல, அரசியல் பிறகு பொதுமக்கள் அனைவருமே அவருடைய உள்ளடக்க அஞ்சலி செலுத்தி வந்தார்கள். இன்று காலை 9 மணி அளவில் அவரது உடல் இறுதி ஊர்வலமாக புறப்பட்டு பெசனை நோக்கி சென்று கொண்டு தற்போது நீலாங்கரை நுங்கம்பாக்கத்திலிருந்து அவர் உடல் எடுத்து செல்லப்பட்டு ஆர்கே நகர் சாலை வழியாக தற்போது மெரினா கடற்கரை நோக்கி அவர் இறுதி ஊர்வலம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. பெசநகர் கடற்கரையில் இறுதி அரசு மரியாதை 72 குண்டுகள் முழங்க இறுதி அரசு மரியாதை செய்யப்படுகிறது. இதற்கு முன்னதாக அவருடைய வீட்டிலிருந்து புறப்படும் போது அவருடைய மனைவி, மகன், மருமகள், அவருடன் தொடர்ந்து நடித்த பல படம் நடித்த நடிகர் ராதியா அவருடைய இறுதி ஊர்வல வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். திலகா, தமிழ் சினிமா ஒரு மகத்தான கலைஞனை இழந்திருக்கிறது. திரைக்கதை மன்னன் கே. பாக்யராஜ் அவர்களின் மறைவென்பது ஒரு குடும்பத்தின் இழப்பு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகின் பேரிழப்பு. ஒரு திரைப்படத்தை வெறும் பொழுதுபோக்காக இல்லாமல் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையோடு இணைத்து காட்டிய மிகச்சிறந்த படைப்பாளி அவர். சாதாரண மனிதர்களின் ஆசைகள், காதல், நகைச்சுவை, வேதனை என இவற்றை மிகவும் இயல்பாக திரையில் பதிவு செய்தவர். அதனால்தான் அவரது படங்கள் காலத்தை கடந்தும் இன்றும் ரசிக்கப்படுகின்றன. பாக்யராஜ் என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது அவருடைய திரைக்கதை. ஒரு கதையை எப்படி சொல்ல வேண்டும், ஒரு காட்சியை எப்படி சுவாரஸ்யமாக அமைக்க வேண்டும், நகைச்சுவையை எப்படி அறிவோடு கலக்க வேண்டும் என்பதை தமிழ் சினிமாவுக்கு கற்றுக் கொடுத்த மிகச்சில படைப்பாளிகளில் ஒருவர் பாக்யராஜ் என்றால் அது மிகையல்ல.